ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, ஆராதிப்போம் வாருங்கள், ஆராதிக்கலாம் வாங்க, ஆராதிப்போம் இயேசுவை, இப்படியெல்லாம் நிறைய போஸ்டர்களை சமீப வருடங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆராதனை ஆண்டவரை துதிப்பதும், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதும், அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிப்பதும், அவருடைய மகத்துவங்களை சொல்லி அவரை போற்றுவதும் அவருக்கு நாம் செய்கிற ஆராதனையாக இன்றைக்கு கருதப்படுகிறது. இந்த ஆராதனையிலே அது எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்க வேண்டும், நாம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே பல சங்கீதங்களிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு சங்கீதம்தான் 95வது சங்கீதம். இந்த 95வது சங்கீதத்தை, அந்த முதல் வசனத்தை நாம் எடுத்து இன்றைக்கு காலை தியானமாக நாம் வைத்துக்கொள்ளலாம். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆராதனையினுடைய நோக்கமே நம்முடைய ரட்சிப்பாய் இருக்கிற அல்லது நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை நன்றி அறிதலுள்ள இருதயத்தோடு ஏறெடுக்கப்படுகிறது தான். ஆகவே தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 47வது வசனம் சொல்லுகிறது: தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம்தான் திருச்சபை, சபை. அநேக வரைமுறைகள் அல்லது வரையறைகளை பரிசுத்தவான்கள் இது கொடுத்து ஒருத்தர் சொன்னார், சபைக்கு வெளியே பரிசுத்தவான்கள் இல்லை, சபைக்கு உள்ளே பாவிகள் இல்லை என்று சொன்னார். பவுல் அப்போஸ்தலன் கூட தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளோடு சேர்ந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ ரட்சிப்பின் கன்மலையை அல்லது ரட்சண்யத்தின் கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் என்பதுதான் ஆராதனை. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உங்களுடைய உள்ளத்தை கொடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீர்களா? அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அதில் எழும்புகிற அந்த நன்றி உணர்வோடு கூட ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். அந்த ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த இடத்தில்தான் அவர் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு அவரை தொழுது கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.